ஆர்ஆர் பிரதர்ஸ் ஃபேமிலிக்கு என்னுடைய வணக்கங்கள். ஆஷாட நவராத்திரியின் 5ஆம் நாளான இன்று புதன்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணிக்குள் பூஜையை செய்வது சிறப்பு. இன்றும் நாம் வாராகிக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், பன்னீர், தேன் போன்ற அபிஷேகங்கள் செய்திட வேண்டும். வாழை இலை அல்லது வெற்றிலை தட்டில் மஞ்சள், குங்குமம், அர்ச்சதை போட்டு அதில் வாராகியை மனைப்பலகையில் அமர வைக்க வேண்டும். அதன் பிறகு இன்று வாராகிக்கு பிங்க் கலர் ஆடையை அணிவிக்க வேண்டும். செவ்வரளி பூவால் அலங்காரம் செய்ய வேண்டும். இனிப்பு வகைகளும் கிழங்கு வகைகளும் நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும். வாராகியின் அஷ்டோத்திரம் 108, அதோடு வாராகியின் கவசமும் படிக்க வேண்டும். வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் உங்கள் சொந்தங்களால் இருந்தால் அதனை மனப்பூர்வமாக தீர்த்து வைத்து எல்லா தடைகளையும் தகர்த்தெறியும் நாளாக அமைகிறது இந்த பூஜை. 5ஆம் நாளான இன்று பஞ்சமி திதி வாராகிக்கு ஹோமம் பண்ணலாம். ஏதாவது பிராமி ஐயர்களை வைத்தோ அல்லது நீங்களே 4 செங்கல்களை வைத்து நெய், தனித்துக்கட்டு, அவல் பொரி, கடலை, நாட்டு சர்க்கரை, கிழங்கு வகை பழங்கள் எல்லாம் வைத்து ஹோமம் பண்ணலாம். அஷ்டோத்திர மந்திரம் கூறுவதே போதுமானது. இது ஒரு பஞ்சமி நாளாக இருப்பதால் 21 சுமங்கலிக்கோ அல்லது 11 சுமங்கலிக்கோ வீட்டில் வயிறார உணவு அளிப்பது சிறப்பு. சுமங்கலிகளை அழைத்து கிழக்கு முகமாக உட்கார வைத்து முதலில் புடவை, பூ, மஞ்சள், குங்குமம் கொடுக்க வேண்டும். பின்பு அவர்களுக்கு வாழை இலையில் அனைத்து உணவுகளையும் பரிமாறி வயிறார சாப்பிட வைக்க வேண்டும். பின்பு அவர்களுக்கு வெற்றிலை பாக்கு கொடுத்து சாப்பிட வைப்பது மிகவும் சிறப்பு. ஒவ்வொருவருக்கும் மாங்கல்யம், முழு தேங்காய், வெற்றிலை பாக்கு, வளையல், பூ, மஞ்சள், குங்குமம் அனைத்தையும் அவர்களுக்கு அளிப்பது மிகவும் சிறப்பு. அதோடு கன்னி பெண்களுக்கும் செய்யலாம் இந்த பூஜையை. இந்த பூஜையை 5ஆம் நாளான பஞ்சமி அன்று செய்ய வேண்டும். சுமங்கலிகளுக்கு இந்த பூஜையை செய்வதனால் திருமண தடை நீங்கும். குலதெய்வம் எதுவென்றே தெரியாதவர்களுக்கு வீடு தேடி வருமாறு அன்னை வாராகி செய்வாள். நவராத்திரியின் 6ஆம் நாளுக்கான பதிவை அடுத்த வீடியோவில் காண்போம். ஆர்ஆர் பிரதர்ஸ் சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் சிம்பலை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.